ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான சிவதந்தையின் அன்பான துணையோடு அவர்தம் ஞானத்தை இந்த மாலை வேளையில் சொற்பொழிவாற்றுவதற்காக வருகை புரிந்துள்ளோம். இங்கு கூடியிருக்கும் அத்துணை பேர்களுக்கும் அன்பு நினைவுகள், மாலை வணக்கங்கள். இந்த பூமியில் ஏராளமான கல்வி நிறுவனங்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். கடவுளுடைய ஒரு கல்வி நிறுவனம், ஒரு பாடசாலை நடந்து கொண்டிருக்கின்றது. கடந்த 90 வருடங்களாக அந்த வித்தியாலயத்தினுடைய பெயர் பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம். இந்த ஈஸ்வரன் பெயரில் நடைபெறும் இந்த வித்தியாலயமானது ராஜஸ்தான் மாநிலத்தில் மவுண்ட் அபு என்ற இடத்தில் தலைமையகமாக கொண்டு உலகம் முழுவதும் 150 நாடுகளில் 15,000 கிளைகள் மூலமாக உலக சமுதாயத்தினருக்கு ராஜயோக தியானம் என்ற ஒரு பயிற்சியினை இலவசமாக வழங்கி வரும் ஒரு தொண்டு நிறுவனமாகும். இந்த ஈஸ்வரிய தொண்டு நிறுவனம் 1936 துவங்கி இன்று வரை மிக சிறப்பாக நடந்து வருகின்றது. இந்த வித்தியாலயத்தின் ஸ்தாபகர் என்று பார்த்தோமானால் சிவ பரமாத்மாவே இந்த பூமியில் அவதாரம் செய்து ஒரு மனித உடலில் பிரவேசமாகி இந்த காரியங்களை துவக்கி வைத்து இன்றளவும் நடத்தி வருகின்றார்கள். தெய்வம் மனுஷ்ய ரூபியானாம் என்று சொல்லது போல அந்த இறைவனுடைய சிவபெருமானுடைய அவதார பூமி தான் இந்த பாரதம். அதனால தான் காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் அவருக்கு ஏராளமான கோவில்கள் கட்டியிருக்கிறோம். அதுவும் பெரிய பெரிய கோவிலாக இருக்கும். 35 ஏக்கர் 40 ஏக்கர்னு இருக்கும். ஆக இந்த பாரத பூமியில் சிவபெருமான் ஒவ்வொரு கல்பத்திலும் வருகின்றார். இதைத்தான் கீதையில் குறிப்பிட்டிருப்பாங்க. எப்போதெல்லாம் அதர்மம் உச்சநிலை அடைகின்றதோ அப்போதெல்லாம் அதர்மத்தை நீக்கி சத்திய தர்மத்தை ஸ்தாபிப்பதற்காக நான் வருகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த பூமியில் இன்றைக்கி அதர்மம் அதிகமான இந்த காலகட்டத்தில், இந்த கலியுக இறுதியில் இறைவன் இந்த பூமிக்கு வந்துள்ளார்கள். கலி என்றால் இருள் என்ற அர்த்தம். சிவன் ராத்திரியில் ஏன் வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா, மாலை பொழுது ஏற்படுற இரவு அல்ல, அஞ்ஞான இருள் சூழ்ந்த உலகில் ஞான தீபம் ஏற்றுவதற்காக அந்த இறைவன் வருகின்றார்கள். அதனால தான் அவருக்கு ஞான மூர்த்தீஸ்வரர்னு ஒரு பேர் உண்டு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஞான பண்டிதன்னு முருகனை சொல்லுவாங்க, ஞான முதல்வர்னு விநாயகரை சொல்லுவாங்க, ஞான மூர்த்தீஸ்வரர்னு சிவபெருமானை சொல்லுவாங்க. அந்த இறைவன் 3 காலம் அறிந்தவர். ஆக அவர்கிட்ட உள்ள ஞானத்தை இந்த மனித குலத்திற்கு அவர் ஒவ்வொரு கல்பத்திலையும் வழங்குறதுனால தான் அவரை சோமநாதர்ங்கிற ஒரு கோவிலுடைய பொருள் என்னன்னா, சோமரசம் என்ற ஞானத்தை இந்த உலகத்திற்கு வழங்கினதுனால அதன் அனுசாரமாக சோமநாதர்னு வச்சாங்க. அப்புறம் அமர்நாத் கோவிலுடைய வரலாற்றை பார்த்தீங்கன்னா, பார்வதிக்கு அமர கதை சொன்னதுனால அமர்நாத். ஆக சிவபெருமான் ஒரு பார்வதிக்கு மட்டும் அமரகதை சொல்லலை, நாம் உலகத்தில் உள்ள அத்தனை பேர்களுமே பார்வதிகள் தான். ஆக இறைவன் வந்துள்ளார்கள். ஒரு லக்ஷ்மி நாராயணனுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்கிறாங்க.
இந்த பூமியினுடைய ஆதி மத்திம அந்திம ரகசியத்தை சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஆத்மாவினுடைய மூன்றாவது கண்ணை திறக்கிறாங்க. இந்த ஞானம் கேட்பதால், இந்த ஞான வெளிச்சத்தினால் ஒவ்வொருத்தருடைய மூணாவது கண் திறக்கப்படும். அது மூலமாக 3 உலகத்தை பார்க்க முடியும், 3 காலங்களை புரிந்து கொள்ள முடியும். ஆக சிவபெருமான் என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் ஞானி ஆக வேண்டும், யோகிகளாக வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தில் அந்த மிக மிக எளிமையான ஒரு ராஜயோகம்ங்கிற ஒரு தியானத்தை மனித குலத்திற்கு அருட்கொடையாக வழங்குகின்றார்கள். இந்த வித்யாலயத்தினுடைய லட்சியம் என்ன? மனித வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன? ஏதோ பிறந்தோம், வெந்ததை தின்போம், விதி வந்தால் சௌவம்லாம் கிடையாது. மனித குலத்திற்கு ஒரு லட்சியம் இருக்குங்கிறத பகவான் நமக்கு கோடிட்டு காட்டுறாங்க. சுவாமி விவேகானந்தர் சொல்லுவாங்க, மனித வாழ்க்கையின் லட்சியம் தனக்குள் இருக்கும் தெய்வீக குணங்களை வெளிக்கொணர்தல்னு சொல்லுவாங்க. கல்வியின் நோக்கம் கூட அதுதான்பாங்க. இப்போ பகவான் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பூமியினுடைய ஒரு கல்பத்தின் வரலாற்றை சொல்கிறாங்க. நம்முடைய வரலாறு பூகோள புஸ்தகங்களில் ஒரு 2000 வருடத்திற்கு உட்பட்ட நிகழ்வுகள் தான் ஓரளவு ஆதாரபூர்வமாக இருக்குது. அதுக்கு முந்தி உள்ள வரலாறுகள் அவ்வளவு தெளிவாக இல்லை. பகவான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கிறிஸ்துவுக்கு முந்தி உள்ள ஒரு 3000 வருடம், மொத்தம் ஒரு 5000 வருட வரலாற்றை நம்ம முன்னால் எடுத்து சொல்கிறாங்க. அதாவது இந்த பூமி ஆரம்ப காலத்தில் சத்யுகமாக இருந்தது. இப்போ கலியுகம்னு சொல்கிறோம். மொத்தம் ஒரு 4 யுக வரலாற்றை கடவுள் சொல்கிறாங்க. சதுர் யுகம்னு சொல்லுவாங்க. சத்யுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், 4 யுகங்கள்னு சொல்லிட்டு அதனுடைய கால அளவை மிக மிக தெளிவாக பகவான் சொல்கிறாங்க. ஒரு கல்பங்கிற வார்த்தையில் சொல்கிறாங்க. ஒரு கல்பம்னா 5000 வருஷம். எப்படி ஒரு மாதத்தை 30 நாள்னு சொல்கிறோம், ஒரு வாரத்தை 7 நாள்னு சொல்கிறோம், 12 மாதங்களை ஒரு வருஷம்னு சொல்கிறோம், அதே போல் 5000 வருடங்கிறது ஒரு கல்பம். இந்த 5000 வருடங்களில் 4 சமபாகமாக பிரித்தோம்னா 1250 வருடம். ஆக ஒரு 1250 வருடம் ஒரு யுகம், 4 யுகங்கள். இதை ஒரு கால சக்கரமாக உருவாக்கி இந்த வித்யாலயம் மூலமாக அந்த செய்தியை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த காலச்சக்கரம் ஒரு முறை சுற்றினால் 5000 வருஷம். ஆரம்பத்தில் சத்தியுகம், இப்போ இறுதி நிலை கலியுக முடிவினுடைய சங்கம யுகத்தில் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். சங்கமம் அப்படின்னா ஜீவ ஆத்மாவும் பரமாத்மாவும் இணைந்து இருக்கக்கூடிய காலகட்டம் தான் சங்கம யுகம். அதாவது இந்த பூமியினுடைய ஒரு பொற்காலம்னு கூட சொல்ல முடியாது, அதையும் தாண்டி வைரத்திற்கு நிகரமான காலம்தான் இந்த சங்கம யுகம். ஸோ பரமாத்மாவோட இணைஞ்சி வாழக்கூடிய காலத்தில் நம்ம இருக்கிறோம். இதுக்கு பேர் புருஷோத்தம சங்கம யுகம்னு சொல்கிறாங்க. புருஷ்னா ஆத்மா, ஆத்மா உத்தமமாகக்கூடிய யுகத்தில் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். பொதுவாக மாதங்களில் மார்கழி மாதத்தை புருஷோத்தம மாதம்னு சொல்லுவாங்க. அதே போல் யுகங்களில் புருஷோத்தம யுகத்தில் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். இப்போ இறைவன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு லக்ஷ்மி நாராயணர்ங்கிற டாப்பிக்கை முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. மனித வாழ்க்கையுடைய லட்சியம் என்னென்னா, ஒவ்வொரு பெண்ணும் லக்ஷ்மி போல ஆகணும், ஒவ்வொரு ஆணும் நாராயணன் போல ஆகணும். அதாவது மனிதனும் தெய்வமாகலாம் என்கிறது தான் இந்த வித்யாலயத்தினுடைய லட்சியம். அதாவது இங்கு கடவுள் வேற, தேவர்கள் வேற. கடவுள்னா ஒன்றே குலம், ஒருவனே இறைவன், ஒருத்தர் தான் இறைவன். அதாவது பகவான்கிறவர் ஒருத்தர் தான். அது சிவனை குறிக்கும். அந்த சிவன் பிறப்பு இறப்பற்றவர், எந்த கர்ப்பத்திலையும் வர மாட்டார்.
அதனால தான் அவரை சதா சிவம்ட்டோம். என்றும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியவர், ஜோதியாக ஜோதி புள்ளியாக, அதாவது ஜோதி பிந்துவாக இருக்கிறனால தான் நம்ம கோவிலில் அந்த இப்போ நெல்லையப்பர் கோயிலில் பாருங்கள், நெல்லையப்பர் வந்து லிங்கமாக வச்சுருப்பாங்க. காந்திமதி அம்பாளை மனித உருவம் கொடுத்து மனிதர்கள் ஆட்சி. இப்போ பகவான் வந்து நமக்கு என்ன புரிய வைக்கிறாங்கன்னா, இந்த சொர்க்கம் நரகங்கிற இந்த ரெண்டுமே மேல் உலகத்தில் கிடையாதாம். இதே பூமியில் தான் எப்படி 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு மாறி மாறி வருதோ, அதே போல் ஒரு 2500 வருடம் இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும், 2500 வருடம் நரகமாக இருக்கும். ஆக சொர்க்கம் நரகம் மாறி மாறி ஒரே தளத்தில் தான் நடந்துட்டுருக்கு. இன்றைய உலகம் நரக உலகத்தினுடைய எண்டில் இருக்கிறோம். அப்போ சொர்க்கம் எப்படி இருக்கும்? ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி, இந்த மூன்றுமே 100% அத்தனை பேர்கள்ட்ட இருந்தால் அது சொர்க்கம். இன்றைய காலகட்டத்தில் இந்த மூணுமே ஒரு சேர ஒரு மனிதர்கிட்டையும் கிடையாது. ஆரோக்கியம்னா பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் உடலில் ஒரு உபாதை, ஒரு நோய் வரலைன்னா அது 100%ன்னு அர்த்தம். இன்றைக்கி அப்படி இல்லை. பிறந்த குழந்தைக்கே 2 ஊசி பெட்டக்ஸில் போட்டுட்டு தான் நம்ம கையில் ஒப்படைக்கிறாங்க. அப்போது நோய் சூழ்ந்த உலகத்தில் வாழ்கிறோம். மகிழ்ச்சி பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் புன்சிரித்த முகமாக இருக்கும். அப்படி இருக்கோமானா இல்லை, எப்போதாவது தான் புன்னகை வருது. சரி, செல்வம், அதாவது ஒரு பாட்டு வரும், 3 தலைமுறைக்கு நிதி வேண்டுமாம், காலம் மற்றும் புகழ் வளர்க்கும் மதி வேண்டுமாம், தோன்றும் பகை நடுங்கும் பலம் வேண்டுமாம்னு ஒரு கவிஞர் எழுதினார். அப்போது 3 தலைமுறைக்கு நிதி வேணும்னு சொல்லுவாங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் அப்படிலாம் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில சொற்பமான பேர்ட்டு தான் அப்படி நிதி இருக்குது. ஆக இந்த மூன்றுமே ஒரு சேர இல்லாத இந்த உலகம் நரக உலகம். அப்போ இந்த நரக உலகம் முடிக்கப்பட்டு நல்ல உலகம், பொன்னுலகம், சத்தியுகத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக பகவான் வந்திருக்கிறார். அப்போ பகவான் ஒரு தர்மத்தை இந்த பூமியில் ஸ்தாபனை பண்ணுறார். அந்த தர்மத்தின் பெயர் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். ஆக நம்ம எல்லாருக்கும் இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் லட்சியம் என்னன்னா நீங்கள் தேவதையாக மாற வேண்டும். பொதுவாக நம்ம வீடுகளில் பார்த்திங்கன்னா இந்த தேவர்கள் போட்டால் மாட்டியிருப்போம். முருகன், விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதி, விஷ்ணு, இப்படிலாம் படங்கள் வச்சுருப்போம். நம்முடைய ரோல் மாடல் அந்த நிலை நம்ம அடையணும். ஏன் கரண்டை கண்டுபிடிச்ச மைக்கேல் ஃபாரடே, டைனமோ கண்டுபிடிச்சாரு, அவரோட ஃபோட்டோ வைக்கல. பென்சிலின் மருந்து கண்டுபிடிச்ச அலெக்சாண்டர் ஃப்ளமிங், அவரோட ஃபோட்டோ வச்சுக்கல. இப்படி எத்தனையோ விஞ்ஞான சாதனங்கள் கண்டுபிடிச்ச அவங்க ஃபோட்டோலாம் வீட்டில் வைக்கல. ஆனால் தேவர்கள் ஃபோட்டோ வச்சோம். என்ன காரணம்னா, நாம் அந்த நிலை அடையணும். இந்த அத்வைதத்தில் சொல்லுவாங்களா, நீ எதுவாக விரும்புகிறாயோ அதுவாகவே ஆகிறாய்ங்கிற மாதிரி அந்த நிலையை அடையணுங்கிறதுக்காக தான் நம்முடைய முன்னோர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வீட்டுகளில் சாமி படங்களாக நிறைச்சாங்க. இப்போ தன்னை அறிந்தால் தலைவனை அறியலாம். ஏன்னா அந்த தலைவன் தான் அந்த 16 குணம் இருக்குது. சொல்லுவாங்க 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொல்லுவாங்க. வாழ்த்துறவங்ககிட்டையும் அந்த 16 இல்லை, வாழ்த்து வாங்குறவங்ககிட்டையும் இல்லை. அந்த வாழ்த்து ஒலி இருக்குது. இப்போ நம்ம செய்ய வேண்டியது, எப்படி ஸ்கூலில் போய் ஒரு 16 வாய்ப்பாடை மனப்பாடம் பண்ணிக்கிட்டோம், அதே போல் 16 குணங்கள் நம்முடைய ஆத்மாவில் நிரம்பணும். அந்த 16 குணங்கள், அந்த 16 சக்திகள், அந்த நிறைந்தவர், அந்த பவர் ஹவுஸ்ங்கிறது இறைவன். ஸோ அந்த இறைவனுடைய தொடர்பினால் நம்ம எல்லாரும் நம்முடைய ஆத்மாவை சார்ஜ் பண்ணிக்கணுங்கிறார். அதாவது எப்படி ஒரு செல்ஃபோனுக்கு உள்ள ஒரு பேட்ரி இருக்கும், அந்த பேட்ரி எடுத்தாச்சுன்னா அந்த செல்ஃபோனில் எத்தனை ஆப் இருந்தாலும் வேலை செய்யாது. அதே போல் இந்த உடல்ங்கிற கருவிக்கு உள்ளே இருக்கிற ஆத்மா தான் பேட்ரி மாதிரி. அந்த பேட்ரி கடவுள் மூலமாக சார்ஜ் செய்யப்பட வேண்டிய நேரம் இது. இப்போ இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, செல்ஃப் ரியலைசேஷன்னு சொல்லி ஒவ்வொருத்தருமே தன்னை அறிந்து கொள்ள வேண்டும்
நான் யார்? இந்த உடலா, உடலுக்கு வைக்கப்பட்ட பெயரான்னு கேட்டோம்னா, இந்த 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 உடம்புல 2 புருவத்துக்கு மத்தியில் 3 இன்ச்சு உள்ள தள்ளி ஆத்மா இருக்கு. அந்த இடம் பிருகுட்டின்னு சொல்லுவோம். மனம், அந்த ஆத்மா அங்கே உட்காந்துட்டு இந்த உடலை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. அந்த ஆத்மா வெளியேறிடுச்சுன்னா கண் இருந்தும் பார்க்காது, வாய் இருந்தும் பேசாது, கால் இருந்தும் நடக்காது. இந்த முழு உடலுடைய ஃபங்க்ஷன் அப்படியே படுத்துருது. 4 பேர் தூக்க வேண்டிய உடலை இத்தினுண்டு சக்தி உள்ளே உட்காந்து இயக்கிட்டு இருக்கு. ஆக அந்த ஆத்மா உடைய அறிமுகத்தை இறைவன் தர்றார். நீங்கள் எல்லாரும் ஒரு ஆத்மாக்கள். ஆத்மா நீரில் கரையாது, நெருப்பில் எரியாது, வாளால் வெட்ட முடியாது. நீங்கள் எல்லாருமே மரணமற்றவர்கள், நித்தியமானவர்கள், சைதன்யமானவர்கள், சத்தியமானவர்கள் என்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறார். ஆக நாம் ஆத்மா, எலும்பும் சதையினால் ஆன இந்த உடல்ங்கிற கூட்டுக்குள்ளே அந்த ஆத்மா இருக்குது. ஜீவாத்மாவாக இருக்கிறோம். இந்த ஆத்மா அந்த பரந்தாமம் ஆத்மலோகத்திலேருந்து இந்த பூமிக்கு வருது. மண்ணில் விதை போட்டால் செடி மரமாகும். அதே போல் ஆத்மா இந்த பூமிக்கு வருது, கர்ப்பத்தில் குழந்தையாக பிறக்குது. இறைவன் சொல்கிறாரு, உடலை விட்டு பிரிஞ்ச ஆத்மா ஒரு 13 நாள் ஆவியாக சுற்றிக்கிட்டு 13வது நாள் ஒரு 4 மாத கர்ப்பிணி வயிற்றில் போய் என்ட்ராயிருமா. திருப்பி ஒரு 6 மாதம் கழித்து குழந்தையாக பிறந்துடும். இதைத்தான் புனர்ஜென்மம், மறுபிறவின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ரகசியம் பகவான் சொல்கிறாங்க, மனித ஆத்மா அடுத்த பிறவியிலையும் மனுஷனாகத்தான் பிறப்பாங்க. இந்த மிருகம் பறவையெல்லாம் ஆக மாட்டாங்களாம். எப்படி ஒரு மாங்கொட்டையை வச்சா மாமரம், வாழையை வச்சா வாழை மரம், அதே போல் மனிதன் ஆண் பெண் மாறும். இப்போ நான் ஆண், நெக்ஸ்ட் பர்த்தில் பெண். இந்த மாற்றம் உண்டே தவிர மற்ற மாதிரி பிறக்க மாட்டோங்கிற ஒரு மிக உயரிய உண்மையை பகவான் சொல்கிறாங்க. இந்த ஆத்மாவுக்குள்ள மனம், புத்தி, சுபாவம் என்கிற ஒரு 3 சூட்சும சக்திகள் உள்ள இருக்கு. இந்த மனம்ங்கிறது கடலில் வர்ற அலைகள் போல எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும், நான் ஸ்டாப். புத்திங்கிறது ஒரு தராசு மாதிரி, இந்த எண்ணம் நல்லதா கெட்டதா, காரியம் செய்யலாமா வேண்டாமான்னு சொல்லித்தரும். சம்ஸ்காரம்னு ஒரு பகுதி இருக்குது. நம்ம செய்கிறதெல்லாம் உள்ள ரெக்கார்ட் ஆகும், சிடி மாதிரி பதியும். இதைத்தான் என்ன சொல்லிட்டாங்க, சித்திரகுப்தன்னு ஒருத்தர் நம்முடைய பாவ புண்ணியங்கள்லாம் எழுதி வைக்கிறாருன்றாங்க. சித்திரம்னா உடல்னு அர்த்தம், குப்தம்னா ரகசியம். இந்த உடலுக்குள்ளேயே ரகசியமான இந்த இடத்துல நம்ம செய்கிறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். பார்த்தது, கேட்டது, அனுபவித்தது, பாவம், புண்ணியம் அத்தனையும் ரெக்கார்ட் ஆகும். உதாரணத்துக்கு இப்போ இந்த முகத்தை நீங்கள் பார்க்குறீங்க, அப்படியே உங்கள் முகத்தில் பதிவாயிடும். திருப்பி எங்கேயாவது பார்த்தா இந்த பிரதரை அன்றைக்கி பார்த்தேன்னு தோணும். இன்றைய நாள் விட்டுருங்க, 1ஆம் கிளாஸ் எங்கே படிச்சிங்கன்னா அந்த ஸ்கூல் ஞாபகம் உள்ளே இருக்கும். அதுபோல தான் அந்த பாவ புண்ணிய பதிவுகள் ரெக்கார்டாகும், அது நம்ம கூடவே வரும். புண்ணியம் அதிகமாக இருந்தால் ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி வரும். பாவம், டிரைவர் தூங்கிட்டார்னா ஆக்சிடெண்ட் ஆயிடும். அதே போல் இந்த கண் திறந்த நாம் இந்த 3வது கண்ணை மூடிக்கிட்டோம். இந்த 3வது கண், இந்த ஆத்ம நினைவு மறந்ததுனால தான் இந்த பூமியில் உள்ள சகல பிரச்சனைகளுக்கும் சகல பாவங்களுக்கும் மூல காரணம் இந்த ஆன்மாங்கிற விஷயத்தை மறந்தது தான் இறைவன் சொல்கிறார். அவர் சொல்கிறார், நான் ஆத்மாங்கிற தீபத்தை ஏற்ற வந்திருக்கேங்கிறார். அந்த தீபம் ஏற்றப்பட்ட அக இருள் போயிடும், நமக்கு என்ன பாதை தெரிஞ்சிடும், சரியான பாதையில் நம்ம பயணிக்க ஆரம்பிச்சிருவோம். ஆக இந்த உடலினுடைய டிரைவர் ஆத்மா. சரி, இந்த கண்ணு திறந்தா இறைவனுடைய காட்சி கிடைக்கும். இருந்த இடத்திலே நீங்கள் இறைவனை பார்க்க முடியும், ஒரு ஜோதியை பார்க்க முடியும். அவரோட பேர் தான் சிவ பரமாத்மான்னு சொல்கிறாங்க. சிவான்னா சமஸ்கிருதத்தில் புள்ளின்னு அர்த்தம், தமிழில் நன்மை செய்பவர்னு அர்த்தம். பிதான்னா அப்பா, பரம்னா மேலே, மேலே இருக்கிற அப்பா தான் சிவன். நம்ம எல்லாருக்குமே 2 அப்பா, அதாவது உடலுக்கு ஒரு அப்பா, ஆத்மாவுக்கு ஒரு அப்பா.
உடலோட அப்பா எனக்கு வேற, சாருக்கு வேற, அவங்களுக்கு வேற. ஆனால் எல்லா ஆத்மாக்களுக்கும் சேர்த்து ஒரு அப்பா. சொல்லுவாங்க, பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஃபிசிக்கல் பாடியோட அப்பா ஃபிசிக்கல் பாடியாக இருப்பாங்க. ஆத்மா ஒளி, அதோட அப்பா ஒளியாக பிரம்மலோகத்தில் இருக்காங்க. அவருடைய நினைவு சின்னம் தான் சிவன் கோவில். பொதுவாக நாம் சாமி கும்பிடும்போது கடவுளே, பகவானே, ஆண்டவா, ஈஸ்வரா இப்படிலாம் சொல்கிறோம். இன்று முதல் இறைவனை அப்பான்னு சொல்லி பாருங்க. அந்த அப்பான்னு சொல்லும்போது உறவு வரும், நெருக்கம் வரும், சம்பந்தம் வரும். அப்பாவுடைய ஆஸ்தி ஒவ்வொரு பிள்ளைக்கும் பிறப்புரிமை, பர்த் ரைட்ஸ். அப்போ நம்முடைய அப்பா எப்படிப்பட்டவர்? ஞானாமிர்த கடல், ஆனந்த கடல், சாந்தி கடல், சர்வசக்திமான், இப்படி எல்லா குணங்களும் சக்திகளும் நிறைந்த ஒரு அப்பாவை வச்சுக்கிட்டு அவருடைய பிள்ளைகள் ஏன் கஷ்டப்படுறாங்கன்னா, அவர்கிட்டருந்து பிரிஞ்சு நிற்கிறதும் மறந்து வாழ்கிறதும் தான் காரணம். ஸோ அவரோட இணைந்து வாழக்கூடிய ஒரு நிலை ஒவ்வொருத்தரும் அடையணும். நம்முடைய முன்னோர்களில் இந்த நாயன்மார்கள், ரிஷிகள், முனிவர்கள் சிலருக்கு அந்த மூணாவது கண் திறக்கப்பட்டு அவங்க அந்த தரிசனத்தினால நிறைய எழுதி வச்சுட்டு போனாங்க. இந்த திருக்குறளில் வரும், கடவுள் வாழ்த்தில் 3வது குறள் வரும், மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். மனம் என்ற மலரில் அமர்ந்திருக்கும் இறைவனை தொழுதால் நிலமிசை நீடு வாழ்வார். இந்த நிலத்தில் பேரின்ப வாழ்வு வாழ்வார்னு சொல்லுவாங்க. ஆக இறைவனை நாம் ரொம்ப தூரத்தில் இருக்கிறார்னு நம்ம வைக்க வேண்டியதில்லை. நம்முடைய ஆன்மாவினுடைய அருகில் அவரை தரிசிக்க வேண்டும். கடவுள் சொல்கிறாரு, நான் உங்கள் மன வாசலுக்கு வந்திருக்கின்றேன். ஒவ்வொருத்தருடைய மன வாசலுக்கு வந்திருக்கிறேன். கண்ணை திறந்து பாருங்க, என்கிட்ட பேசலாம்ங்கிறார். இந்த ராஜயோக பயிற்சி செய்யக்கூடிய எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா ஆயிருக்கு. நாங்கள் சகஜமாக அந்த இறைவன்கிட்ட உரையாடல் செய்கிறோம், அவரை நினைவு செய்கிறோம். அந்த எனர்ஜி எங்களுக்குள்ளே வருது. ஒரு நல்ல ஒரு அமைதியான, சக்தியான, ஒளிமயமான வாழ்க்கையை இந்த வித்தியாலயத்தில் சேர்ந்த பிறகு எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிட்ருக்கு. அதனால தான் நாங்கள் என்ன செய்கிறோம், கோவில் கோவிலாக போய் அந்த இறைவனுடைய வருகையும் இந்த 3வது கண் திறந்தவரை பார்க்குறதுன்னு சொல்கிறோம். ஆக நமக்கு கடந்த 2 யுகங்களாக நிறைய விஷயங்கள் சொல்லி தந்தாங்க. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல. இப்போ ராமாயணம், மகாபாரதத்தில் தான் இறைவனை எங்கே வச்சுக்கணுங்கிறதெல்லாம் சொன்னாங்க. பொதுவாக ராமாயணத்தில் ஹனுமன்கிட்ட கேட்கும்போது, உன்னுடைய ராமன் எங்கே இருக்காருன்னு கேட்கும்போது அப்படியே இதயத்தை திறந்து காட்டினதாக சொல்லுவாங்க. இதயத்தில் இருக்கார், இதய ராமன்னு காட்டினதாக சொல்கிறாங்க. அப்புறம் மகாபாரத கதையில் பார்க்கும்போது பாஞ்சாலி ஒரு நாள் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறார், நான் அன்னைக்கு கூப்பிட்ட உடனே அந்த சபைக்கில் எனக்கு ஆதரவாக அவ்வளவு புடவையை கொடுத்து என்னுடைய மானத்தை காப்பாற்றினியே, எப்படி நான் கூப்பிட்ட உடனே வந்தீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்கும்போது, நீ கூப்பிட்ட விதம் அப்படி, நீ வைகுண்ட வாசான்னு சொல்லியிருந்தா நான் வரதுக்கு லேட் ஆகிருக்கும், பரந்தாம வாசான்னு சொல்லியிருந்தா வரதுக்கு லேட் ஆகிருக்கும். ஆனால் ஹிருதய கமல வாசா கோவிந்தான்னு நீ கூப்பிட்ட, என் இதய கமலத்தில் வசிப்பவனேன்னு கூப்பிடும்போது அங்கேருந்து நான் வெளியே வர்றதுக்கு எவ்வளவு நிமிஷம் ஆகும்னு சொன்னார். ஆக நம்முடைய கடந்த காலங்களில் பின்னுக்கு போய் 5 அவகுணங்கள் முன்னுக்கு வந்துட்டு, அதான் இந்த பூமியில் ராமராஜ்யம், ராவண ராஜ்யம்னு 2 ராஜ்யத்தை சொல்கிறார். காந்திஜி சொல்வார், ராமராஜ்யம் வேண்டும்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பூமியில் ராவண ராஜ்யம் நடக்குன்னு அர்த்தம். அப்போ ராவணன்னா ஏதோ ஒரு தேள், எந்த விலங்கும் யாருக்கும் தீமை பண்ணாது. அஹிம்சை தர்மம், அஹிம்சா பரமோ தர்மம்னு பேர், மேலான ஒரு தர்மம் இந்த பூமியில் இருந்தது 2 யுகம். அடுத்த 2 யுகத்தில் தான் ஹிம்சை நிறைந்த ஒரு யுகமாக 50 வருஷ வாழ்க்கை.
அங்கே மரணம் கூட உணர்வு இருக்கும். நான் இப்போ உடலை விட போகிறேன், அடுத்து பிறக்க போகிறேன்னு இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் அமர வாழ்வுன்னு பேர். ஒரு பிறவி 150 வருஷம், 8 பிறவி தான் சத்தியுகத்தில். ஆத்மாவில் 16 குணம் இருக்கும், தங்க மாளிகை இருக்கும், ஒரு நல்ல வாழ்க்கை. மொத்தமே இந்த பூமியினுடைய மக்கள் தொகையே 9 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. 9 லட்சம் ஒரு 1250 வருடம் முடிவில் 2 கோடி பேராக மாறி அடுத்தால திரேதாயுகம் துவங்கும். அது தங்க காலம் போய் வெள்ளிக்காலம் ஆரம்பிக்கும். அந்த திரேதாயுகத்தில் 2 குணம் குறையும், 16லேருந்து 14. அதான் வெள்ளி யுகம். அங்கே 1000 100 ஆயிரும், 12 பிறவி எடுப்பாங்க. இருந்தாலும் இந்த 2 யுகம் சொர்க்கமாக தான் இருக்கும். அடுத்து துவாபர யுகத்தில் ஆத்மாவுடைய கிரேடு குறைஞ்சி 8 குணமாக மாறி 8 குணமாக மாறும்போது இந்த பூமியினுடைய ஜனத்தொகையும் இந்த திரேதாயுக முடிவில் 33 கோடி பேர் இந்த பூமியில் நிரம்பிடுவாங்க. அந்த 33 கோடி பேர் தான் 30 கோடி தேவர்கள். அப்புறம் துவாபர யுகம் துவங்கும். ஒரு யுகம் முடியும் போது ஒரு பூமி வந்து ஒரு பூகம்பத்தை சந்திக்கும், தங்க மாளிகை உள்ளே போயிடும். இந்த கல்லாலான அந்த கருங்கல் இமயமலை அந்த மாதிரி மலைகள் வந்துடும். ஆக அதை வெட்டி தான் வீடு கட்டுற துவாபர யுகத்து, அது செம்பு யுகம்னு சொல்லுவாங்க. ஆக செம்பு யுகம் துவங்கிடும். 1250 வருஷத்தில் 21 பிறவி எடுப்போம், சராசரி 60 வருஷ வாழ்க்கை ஆயிடும். அப்போ தான் இந்த பூமியில் முதலாக விக்ரமாதித்த மன்னன் குஜராத்தில் சோமநாதர் ஆலயத்தை கட்டுறார். நல்ல தங்கத்தை நிறைய யூஸ் பண்ணி கட்டுறார். இந்த கஜினி முகமது கொள்ளடிச்சிட்டு போகும்போது 11 டன் தங்கத்தோடு போனார். அவ்வளவு தங்கத்தில் கோயில் கட்டினாங்க. அப்புறம் ஃபேஷன் வந்து துவங்குது. அக்கம் பக்கத்து மன்னர்கள் ஒவ்வொருத்தராக கோயில் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பாரதம் எங்கும் சிவன் கோயில்கள் அவங்க சக்திக்கு தக்கன பஞ்சலோகத்தில் வச்சாங்க, பித்தளையில் வச்சாங்க, அப்புறம் கல்லில் வச்சாங்க. இப்படியே உலகத்தில் கோவில்கள் பெருகுது. என்னதான் கோவில் கட்டி வழிபட்டாலும் ஆத்மாவுக்கு திருப்தி இல்லை. ஏன் திருப்தி இழந்துச்சுன்னா, அங்கே 8 குணம் இருக்கும் பொழுது பொதுவாக ஒரு மனிதன் 6 இட்லி காலையில் சாப்பிட்றவருக்கு 3 இட்லி தந்தால் திருப்தி வராது. அதே போல் இங்கே உள்ள குணக்குறை வாழ்க்கையில் ஏதோ ஒன்று இழந்த மாதிரியே தோணுச்சு. மில்டன் சொல்வார்ல, பாரடைஸ், அதாவது இழந்த சொர்க்கம்னு ஒரு புஸ்தகம் எழுதினார். அந்த மாதிரி ஏதோ ஒன்று இனம் புரியாத ஒரு சோகம் உள்ளுக்குள்ளே இருக்கும். அப்போ நம்ம வழிபாடுகள் பெருகுது. சிவ வழிபாடு, அப்புறம் வைணவ வழிபாடு, அப்புறம் இன்னும் ஆஞ்சநேயர், விநாயகர், முருகர், மரம், செடி, கொடின்னு அந்த பஞ்ச தத்துவத்தையும் எங்கெங்கே பார்த்தாலும் ஏதாவது ஒன்று அடைஞ்சிட மாட்டோமா? எதன் மூலமாவது நம்முடைய ஆத்மா திருப்தி அடைஞ்சிராதா? நம்முடைய துன்பங்கள் போயிராதா? இருள் போயிராதாங்கிற அந்த பக்தி மார்க்கம் 2 யுகங்களாக இந்த பூமியில் நடந்துட்டு. இறைவன் சொல்கிறாரு, பக்தியின் பலன் தருவதற்காக எனக்கே உரித்தான நேரத்தில் நான் வர்றேன். 5000 வருஷமாக நான் வரலன்ட்டேன். எனக்கு உரித்தான நேரம் சங்கம யுகம். சங்கம யுகம்ங்கிறது 100 வருஷம். எப்படி 4 யுகங்களுக்கு ஒரு தடவை லீஃப் யுகம்னு வரும், ஒரு பிப்ரவரியில் 27க்கு பதிலாக 28 வரும். அதே போல் ஒரு 4 யுகங்களுக்கு கடைசியில் யுக சந்தின்னு சொல்லுவோம். கலியுக முடிவிற்கும் சத்தியுகம் ஆரம்பத்திற்கும் இடைப்பட்ட அந்த 100 வருடம் தான் சங்கம யுகம். இந்த 100 வருடம் இந்த பூமியில் பரமாத்மாவுடைய ஆட்சி நடந்துட்டுருக்கு, பரமாத்மாவுடைய கொடி பறந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் உணரணும். இந்த பூமிக்கு இறைவன், நாம் அழைத்த இறைவன், நாம் தேடிக்கொண்டிருந்த இறைவன் இந்த பூமிக்கு வந்துட்டார். நமக்கு எல்லாருக்கும் மந்திரத்தால் எதையும் மாற்றலன்ட்டார். யார் மூலமாக இந்த பூமி சீர்கெட்டு போனதோ அதே அவர்கள் மூலமாகவே இந்த தான் ஞானம். எப்படி SSLC +2 முடித்தா காலேஜுக்கு போகிறோமோ அதே போல் காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற அத்தனை கோயில்களுக்கும் போனவங்க தான் நீங்கள் எல்லாரும். அந்த இப்போ ஒரு அப்கிரேட் ஆகிறீங்க. இந்த ஞானம் கேட்குற இந்த நாள் உங்களுக்கு ஒரு பிறவி கிடைக்குது. சிவனுடைய மடிக்கு வர்றீங்க நீங்கள். ஸோ இன்றிலிருந்து நீங்கள் இந்த ஞானம் இந்த பிரம்மா மூலமாக, வாய் மூலமாக சொல்லப்பட்டதுனால பிரம்மா குமாரிகள் இயக்கம்னு இதுக்கு பேர் வச்சாங்க. நீங்கள்லாம் இன்றிலிருந்து அந்த தூய பிராமணர்களாக மாறுறீங்க. லௌகீக பிராமணரில் பிராமணர்னா அந்தனர் என்போர், அறவோர்,
அறவழியில் செல்பவர்கள். ஸோ இறைவனுடைய நல்ல வழிப்போம். அதாவது ஒரு பாட்டு உண்டு, இறைவன் வருவான் அவன் என்றும் நல்வழி தருவான்னு ஒரு பாட்டு உண்டு. ஆக அந்த இறைவன் வந்து விட்டார், நமக்கு நல்ல வழி தர்றார். நான் ஆத்மா, இரு புருவ மத்தியில் ஜோதி புள்ளியாக இருக்கின்றேன். ஆத்மாவாகிய நான் கண்கள் மூலமாக பார்க்கின்றேன், வாய் மூலமாக பேசுகின்றேன், கர்ம இந்திரியங்கள் மூலமாக காரியங்கள் செய்கின்றேன். இப்பொழுது என் மன வாசலுக்கு வந்துள்ள சிவ தந்தையை பார்க்கின்றேன். இனிமையான அப்பா, பல பிறவிகளாக உங்களை தேடிக்கொண்டிருந்தேன். இந்த பிறவியில் எனது கண்ணை திறந்து விட்டீர்கள். உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றேன். உங்கள் பார்வையால், உங்கள் ஒளியால் ஆத்மாவும் உடலும் தூய்மையாகிவிட்டது. இனிமையான அப்பா, நீங்கள் என் கூடவே இருக்க வேண்டும். இந்த பிறவி முழுவதும் என் கூடவே இருந்து வீடு திரும்பும் வரை என் கூட நீங்கள் இருக்க வேண்டும். உங்களோடு நான் இருக்க வேண்டும். இனிமையான அப்பா, அன்பு கடலாக இருக்கும் உங்கள் அன்பு எனக்குள் நிரம்புகின்றது. சாந்தி கடலான தந்தையே, சாந்தியால் நிரம்புகின்றேன். ஆனந்த கடலாக இருக்கும் சிவதந்தையே, நானும் ஆனந்த சுரூபி ஆகிவிட்டேன். என்னிடமிருந்து முழு உலகிற்கும் அமைதி பரவட்டும். முழு உலகமும் சுகம் சாந்தி அடையட்டும். தூய்மையாகட்டும். சுகமயமான உலகமாகட்டும். இனிமையான அப்பா, இந்த கணம் முதல் எனது பேச்சிலும் மூச்சிலும் செயலிலும் நீங்கள் வெளிப்பட வேண்டும். உங்கள் துணையால் எனது கர்மங்கள் அனைத்தும் புண்ணிய கர்மங்களாகட்டும். நான் புண்ணிய ஆத்மா ஆக வேண்டும். அடுத்து வரும் 84 பிறவிகளுக்கும் தேவையான சக்தியை இந்த ஆத்மா பெற வேண்டும், நிரம்ப வேண்டும். நன்றி அப்பா, நன்றி. 33 கோடி தேவர்களுக்கும் நன்றி. உலக சமுதாயத்தினருக்கு நன்றி. பஞ்ச தத்துவங்களுக்கு நன்றி. இந்த கோவில் நிர்வாகஸ்தர்களுக்கும் பக்தர்களுக்கும் நன்றி. உபயதாரர்களுக்கு நன்றி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.